உங்களை எல்லார் முன்னாடியும் ஒருத்தர் கேவலப்படுத்திட்டாங்களா? நீங்க உயிரா நேசிச்சவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்களா? அந்த நேரத்துல உங்க ரத்தம் கொதிக்குதா? அவங்க கிட்ட போய் சண்டை போடணும்னு துடிக்குதா? ஆனா வார்த்தையால வர்ற சண்டைய விட மௌனத்தால வர்ற போர் எவ்வளவு கொடியதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க மௌனத்தாலேயே உங்களை காயப்படுத்தினவங்களை எப்படி பணிய வைக்கலான்னு தெரிஞ்சுக்கணுமா? வெல்கம் டு டைனி தமிழ் ஸ்டோரீஸ். பகுதி 1. விளக்கத்தை நிறுத்துங்கள். நண்பா, இந்த உலகத்துல ஒருத்த நம்ம மேல தப்பான பழிய போடும்போது நம்ம மனசு பதறி போய் ஐயோ நான் அப்படி பண்ணலையேன்னு அவங்க காலில் விழாத குறையா விளக்கம் கொடுப்போம். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோ, நீ கொடுக்கிற ஒவ்வொரு விளக்கமும் உன்னை குற்றவாளி கூண்டுல ஏத்தி வைக்கும். சாணக்கியர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு, உன் மேல நம்பிக்கை இருக்கிறவனுக்கு விளக்கம் தேவையில்லை. உன்னை வெறுக்கிறவன் நீ என்ன சொன்னாலும் அதை நம்ப போறதில்ல. நீ நியாயம் பேச பேச அவங்க ஒரு நீதிபதி மாதிரி உட்கார்ந்து உன்னை எடை போடுவாங்க. அந்த அதிகாரத்தை ஏன் அவங்களுக்கு தர்ற? ஒருத்த உன்னை பத்தி தப்பா பேசும்போது அமைதியா அவன் கண்ணை பார்த்து ஒரு சின்ன புன்னகையோட அந்த இடத்த கடந்து போயிட்டே இரு. அந்த மௌனம் அவனுக்கு என்ன சொல்லும் தெரியுமா? உன்னோட வார்த்தைகளுக்கு என் வாழ்க்கையில ஒரு துரும்பளவுக்கு கூட மதிப்பில்லைங்கிற கசப்பான உண்மையை உரைக்க சொல்லும். நீ பேசாம போற அந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவன் சொன்ன பொய்கள் அவனையே சுட ஆரம்பிக்கும். மௌனம்ங்கிறது பலவீனம் இல்ல, அது ஒருத்தனோட வாயை அடைக்கிற ஆகச்சிறந்த ஆயுதம். விளக்கம் கொடுத்து உன் மரியாதையை குறைச்சிக்காத. நீ விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சா உன் தகுதி அங்க குறைய ஆரம்பிக்கும். அவன் ஒரு கல் எறியறான்னா நீ பதிலுக்கு கல் எறியாத. அந்த கல்லு உன் காலில் கூட படாத அளவுக்கு நீ உயரத்துக்கு போயிடு. உன்னோட மௌனம் ஒரு இடி முழக்க மாதிரி அவன் காதுல கேட்கணும். ஏன்னா பதில் சொல்லாத கேள்விதான் மனுஷனை அதிகமா குழப்பம். நீ பேசாம இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் அவன் மனசுக்குள்ள 1000 சந்தேகங்கள் ஓடும். இவன் ஏன் பதில் சொல்லல? ஒருவேளை நம்ம சொன்னது இவனை பாதிக்கலையோன்னு அவன் தலை பிச்சுக்கிட்டு அலையணும். இதுதான் சாணக்கியரோட ராஜதந்திரம். உன் வார்த்தைகளை சேமிச்சு வை. அது உனக்கு தேவைப்படுற இடத்துல மட்டும் பேசட்டும். இந்த ஊர் 1000 பேசும், உலகம் 1000 பழி போடும். எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தா உன்னோட லட்சியத்தை நீ எப்போ அடைய போற? விளக்கங்கள் கொடுக்கறது ஒரு பலவீனம்னு புரிஞ்சுக்கோ. நீ சரியானவனா இருந்தா காலம் உனக்காக விளக்கம் சொல்லும். நீ ஏன் சொல்லணும்? அவன் முன்னாடி நீ குற்றவாளியா நிக்காத. ஒரு ராஜாவா கெத்தா அந்த இடத்த விட்டு நகரு. அவன் உன் முன்னாடி சின்ன மனுஷனா தெரியட்டும். உன்னோட இந்த அலட்சியம் அவனுக்கு தர்ற மிகப்பெரிய அவமானம். நீ பதில் சொல்லாத வரைக்கும் அந்த சண்டை ஆரம்பிக்கவே இல்லைன்னு அர்த்தம். அவன் தனியா கத்திக்கிட்டு இருக்கட்டும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. ஒரு சிங்கத்துக்கு முன்னாடி நாய் குறைச்சா சிங்கம் பதிலுக்கு குறைக்காது. அது தன் பாதையில போயிட்டே இருக்கும். நீயும் அந்த சிங்கம் மாதிரி இரு. உன்னோட இமேஜ் உடைய போகுதோன்னு பயப்படாத. உன் குணம் என்னன்னு உனக்கு தெரியும். உன்னை சுத்தி இருக்கிற உண்மையானவங்களுக்கு தெரியும். மற்றவன் என்ன நினைச்சா உனக்கு என்ன? வாயை திறந்து நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு எதிராவே திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மௌனமா இருந்தா எவராலையும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. சாணக்கியர் சொல்ற மாதிரி மௌனம் ஒரு மிகப்பெரிய கோட்டை. அதுக்குள்ள நீ பாதுகாப்பா இருக்கலாம். அந்த கோட்டைக்குள்ள இருந்து உன் வெற்றிக்கான வேலையை மட்டும் பாரு. உன்னை காயப்படுத்தினவன் உன் விளக்கத்துக்காக காத்துட்டு இருப்பான். ஆனா நீ மௌனத்தை ஆயுதமா எடுக்கும்போது அவன் மொத்தமா உடைஞ்சு போவான். அவன் எதிர்பார்த்த அந்த ரியாக்ஷன் அவனுக்கு கிடைக்கக்கூடாது. நீ அமைதியா இருக்கிறது தான் அவனுக்கு நீ கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. இன்னைக்கு நீ ஒரு முடிவெடு. இனிமே யாருக்கும் என்னை பத்தி எந்த விளக்கமும் சொல்ல மாட்டேன்னு. உன்னோட செயல் மட்டும் பேசட்டும். உன்னோட மௌனம் அவங்க மனசாட்சியை தட்டும். அந்த மௌனம் ஒரு புரியாத புதிரா அவங்கள சிதைக்கட்டும். நீ ஒரு சாதாரண மனுஷன் இல்ல. உனக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கு. அந்த சக்தியை மௌனமா இருந்து சேமிச்சு வை. விளக்கம் கொடுக்கிற அந்த நேரத்துல உன்னோட ஆற்றல் வீணாகுது. அதை உன் வளர்ச்சிக்காக பயன்படுத்து. ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீ பேச வேண்டிய அவசியமே இருக்காது. உன் வெற்றியே எல்லா விளக்கத்தையும் சொல்லி முடிச்சிருக்கோம். அது வரைக்கும் உன் வாயை மூடி மௌனமாயிரு. உன்னை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நீ அமைதியா நிக்கும்போது உன்னோட ஆளுமை பல மடங்கு உயரும். அவங்க பேசட்டும், அவங்க கத்தட்டும், அவங்க கேவலப்படுத்தட்டும். நீ ஒரு பாறை மாதிரி அசையாம நில்லு. அந்த பாறை மேல மோதி அவங்க தான் காயப்படுவாங்க. உன்னோட மௌனம் உன்னை காப்பாத்தும். உன் மௌனம் அவங்கள அழிக்கும். இதுதான் முதல் தந்திரம். இதை சரியா பண்ணினாலே பாதி போர்ல நீ ஜெயிச்ச மாதிரி தான். இனிமே உன் விளக்கம் உன் மௌனம் தான். பகுதி 2. உணர்ச்சியை வெளியே வீசாதே. நண்பா, உன்னை ஒருத்தன் காயப்படுத்துறான்னா அவனோ அவளோ எதை எதிர்பார்த்து அதை செய்றாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கியா? அவங்களோட ஒரே குறிக்கோள் உன்னை நிதானம் இழக்க வைக்கணும், உன்னை ஆத்திரப்பட வைக்கணும், முடிஞ்சா உன்னை ஊர் முன்னாடி அழ வைக்கணுங்கிறது தான். நீ எப்போ கோவப்பட்டு கத்துறியோ, எப்போ கண்ணீர் விட்டு புலம்புறாயோ, அப்போ நீ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தாரை வார்த்து கொடுத்துட்டேன்னு அர்த்தம். சாணக்கியர் சந்திரகுப்த மௌலியருக்கு சொன்ன ஒரு ரகசியம் இருக்கு. எதிரி எப்போது உன்னை ஆத்திரமூட்டுகிறானோ அப்போது அவன் தன் பலவீனத்தை மறைக்க முயற்சிக்கிறான் என்பதுதான் அது. நீ கோபப்படும்போது உன்னோட பலவீனத்தை அவன்கிட்ட நீயே காட்டி கொடுக்கிற. உன்னை திட்டும்போது நீ பதிலுக்கு திட்டுனா
அவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அவன் ஒரு கல் எறியும்போது நீ ஒரு சிலையாட்டம் நில்லு. உன் முகத்துல எந்த ஒரு சலனமும் இருக்கக்கூடாது. உன் கண்கள்ல எந்த ஒரு வலியும் தெரியக்கூடாது. அந்த நிமிஷத்துல நீ ஒரு இரும்பு மனுஷனா மாறணும். அவன் என்ன வேணாலும் பேசட்டும். உன் குடும்பத்தை பத்தியோ உன் கௌரவத்தை பத்தியோ அசிங்கமா பேசட்டும். ஆனா நீ ஒரு துளி கூட ரியாக்ட் பண்ணாத. நீ அமைதியா இருக்கிறது தான் அவனுக்கு நீ கொடுக்கிற ஆகச்சிறந்த மரண அடி. அவன் எதிர்பார்த்த அந்த ரியாக்ஷன் அவனுக்கு கிடைக்காதப்போ அவன் உள்ளுக்குள்ள பதறி போவான். என்னடா இவன் இவ்வளவு பேசுற, ஒரு இமை கூட துடிக்கலையே, இவன் மனுஷனா இல்ல மரக்கட்டையான்னு அவன் மண்டை பிச்சுக்கிட்டு அலையும். உன்னோட இந்த தன்மானம் அவனோட ஈகோவை சுக்குநூறா உடைக்கும். நீ எப்பவும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறியோ அப்போதான் அந்த போர்க்களத்துல நீ ஜெயிக்க ஆரம்பிக்கிற. உணர்ச்சி வசப்படுறவன் சீக்கிரம் தோத்து போவான். ஆனா உணர்ச்சியை அடக்க தெரிஞ்சவன் உலகத்தையே ஆளுவான். அவன் உன்னை சீந்தி பார்க்கும்போது நீ ஒரு புன்னகையை மட்டும் பதிலா கொடு. அந்த புன்னகை அவனுக்கு 1000 கேள்விகளை உண்டாக்கும். நான் இவ்வளவு காயப்படுத்தியும் இவன் எப்படி நிதானமா இருக்காங்கிற பயம் அவனுக்குள்ள வரும். நீ ஒரு மாபெரும் மலையா நிக்கும்போது அவன் முன்னாடி நீ ஒரு மாவீரனா தெரிவ. உன்னை கீழே தள்ளணும்னு நினைச்சவனுக்கு உன் அமைதி ஒரு பெரிய இடியா வந்து விழும். உன் ரத்தம் கொதிக்கலாம், கை துடிக்கலாம். ஆனா அந்த ஆத்திரத்தை அப்படியே உள்ளுக்குள்ள அமுக்கிவை. அந்த தீய உன் வளர்ச்சிக்கு எருவா பயன்படுத்து. அவன் முன்னாடி அழுதால் அவன் சந்தோஷப்படுவான். கத்தினால் அவன் இன்னும் உற்சாகமாகுவான். ஆனா நீ மௌனமா இருந்தா அவன் செத்து போவான். உன் உணர்ச்சிகள் உன்னோட ரகசிய ஆயுதம். அதை வீதியில போட்டு உடைக்காத. ஒரு ராஜா எப்பவும் தன் பலவீனத்தை வெளியே காட்ட மாட்டார். நீயும் ஒரு ராஜாவா இரு. அவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை செதுக்குற உளியா நினைச்சுக்கோ. ஆனா நீ சிலையாட்டம் அசையாம இரு. ஒரு கட்டத்துல அவனே கலைச்சு போய் இவன்கிட்ட நம்ம பருப்பு வேகாதுன்னு ஓடி போயிடுவான். அப்போதான் உன்னோட உண்மையான வெற்றி தொடங்குது. நீ அமைதியா இருக்கும்போது உன் மூளை தெளிவா வேலை செய்யும். ஆனா கோபப்படும்போது உன் அறிவு மழுங்கி போகும். அதனாலதான் சாணக்கியர் சொல்றாரு, உன் உணர்ச்சிகளை நீயே பலியாக்காதேன்னு. உன்னை அசிங்கப்படுத்தினவன் உன் முன்னாடி சின்ன மனுஷனா தெரியணும்னா நீ எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்கணும். அதுதான் அவனுக்கு நீ கொடுக்கிற மிகப்பெரிய அவமானம். உன்னோட இந்த அமைதி ஒரு ஆளுமையா மாறும். மத்தவங்க உன்னை பார்க்கும்போது இவன் எவ்வளவு பெரிய அடி விழுந்தாலும் கலங்காத மனுஷன்னு ஒரு பயபக்தியோட பார்ப்பாங்க. உன் எதிரிக்கு உன்னை பத்தின பயம் இருக்கணும்னா உன் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு அவனுக்கு தெரியவே கூடாது. உன் மௌனம் அவனுக்கு ஒரு புரியாத புதிரா இருக்கட்டும். நீ பேசாத ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கட்டும். உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற அந்த வித்தை தான் உன்னை ஒரு சாதனையாளனா மாத்தும். யாரோ ஒருத்தன் வீசுற வார்த்தைக்காக உன் நிம்மதியை ஏன் கெடுத்துக்கிற? அவன் ஒரு குப்பை. அவன் வீசுறது அழுக்கு. அதை உன் மேல ஒட்டாம பாத்துக்கோ. மௌனமா அந்த இடத்தை கடந்து போறது தான் உன்னோட பலம். நீ ஒரு சிங்கத்தோட கம்பீரத்தோட இரு. சிங்கம் குறைக்கிற நாயை பார்த்து திரும்பி பார்க்காது. அது தன் பாதையில கெத்தா போயிட்டே இருக்கும். நீயும் அதே மாதிரி உன் லட்சியத்தை நோக்கி ஓடு. உன் உணர்ச்சிகளை உன்னுக்குள்ளேயே பூட்டி வை. அது உன்னை ஒரு முதிர்ச்சியான மனிதனா உலகத்துக்கு காட்டும். உன்னை சிதைக்க நினைச்சவங்க உன் மௌனத்தை பார்த்து மிரண்டு நிப்பாங்க. உன்னோட இந்த எமோஷனல் லாக் தான் உன்னை காப்பாத்துற கவசம். இதை பழகிக்கிட்டா உன்னை எவராலும் அசைக்க முடியாது. நீ ஒரு வெற்றியாளனா வர்றதுக்கு உன்னோட இந்த நிதானம் தான் முதல் படி. கோபத்தை குறை, மௌனத்தை அதிகப்படுத்து. உன் வளர்ச்சி அவங்கள அலற வைக்கிட்டோம். அது வரைக்கும் உன் உணர்ச்சியை வெளியே வீசாத. மௌனமா இரு, கெத்தா இரு. பகுதி 3. டிஜிட்டல் மௌனம். நண்பா, இன்னைக்கு இருக்கிற காலத்துல ஒருத்தன் நம்மளை காயப்படுத்திட்டா நாம செய்யற முதல் தப்பு என்ன தெரியுமா? உடனே போனை எடுத்து வாட்ஸ்அப்ல சோகமான பாட்டு வைக்கிறது, யாரையும் நம்பாதீங்கன்னு ஸ்டேட்டஸ் போடுறது, இல்லனா அவங்களுக்கு தெரியற மாதிரி ஒரு மறைமுகமான போஸ்ட் போடுறது தான். சாணக்கியர் அன்னைக்கே ஒரு பெரிய ரகசியம் சொல்லியிருக்காரு. உன் எதிரிக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை உன்னை பற்றிய தகவல்கள் அவனுக்கு தெரியாமல் தடுப்பதே என்பதுதான் அது. நீ சோகமான ஸ்டேட்டஸ் போட்டா அவன் அதை திருட்டுத்தனமா பார்த்துட்டு, பாத்தியா நான் கொடுத்த அடி அவனுக்கு எவ்வளவு வலிச்சிருக்குன்னு உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுவான். நீ அவனுக்கு அந்த வெற்றியை ஏன் தாரவார்த்து கொடுக்கற? அவங்க செஞ்ச துரோகத்தை விட நீ காட்டுற இந்த ரியாக்ஷன் அவங்கள இன்னும் பலசாலியாக்கும். இன்னையிலிருந்து ஒரு முடிவெடு. உன்னோட ஆன்லைன் உலகம் அப்படியே அமைதியாகட்டும். பிளாக் செய்யாத மௌனம் தான் உன்னோட ஆகச்சிறந்த ஆயுதம். நிறைய பேர் கோபத்துல உடனே அவங்கள பிளாக் பண்ணுவாங்க. ஆனா நீ அப்படி பண்ணாத. நீ பிளாக் பண்ணினா எனக்கு உன் மேல கோபம் இருக்கு, உன்னால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு நீ அவங்களுக்கு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு பதிலா அவங்கள பிளாக் பண்ணாத, ஆனா அவங்க மெசேஜ் பார்த்தும் பார்க்காதது போல இரு. அவங்க ஸ்டேட்டஸை நீ பார்க்காத, ஆனா அவங்க உன் ஸ்டேட்டஸை பார்க்கட்டும். அந்த ஸ்டேட்டஸ்ல கூட நீ அவங்கள பத்தி எதையுமே போடாத. நீ உன் வேலையை செய்யறது, சிரிச்சிட்டு இருக்கிறது,
இல்லனா எதுவுமே போடாம அப்படியே மறைந்து போவதுதான் அவங்கள நிலைகுலைய வைக்கும். இவன் ஏன் கவலைப்படல? இவன் எப்படி இவ்வளவு அமைதியா இருக்கா? என்னை பத்தி இவன் ஒரு வார்த்தை கூட பேசலையே, அப்போ நான் இவன் வாழ்க்கையில ஒரு தூசி கூட இல்லையோங்கிற சந்தேகம் அவங்க ஈகோவை சிதைக்கும். நீ மௌனமா இருக்கும்போது தான் அவங்க மனசுக்குள்ள உன்னை பத்தின பயம் வளரும். சோஷியல் மீடியாவில் நீ காட்டுற அந்த அமைதி ஒரு பெரிய போர்க்களம் மாதிரி. உன் எதிரி உன்னை கண்காணிக்கிறான்னு உனக்கு தெரியும், ஆனா அவனுக்கு நீ என்ன பண்றேன்னு ஒரு துளி கூட தெரியக்கூடாது. இவன் தோத்து போய் அழுதுட்டு இருப்பான்னு அவன் நினைப்பான், ஆனா நீ உன் அடுத்த கட்ட வேலையில பிஸியா இருக்கணும். அந்த டிஜிட்டல் சைலன்ஸ் அவங்கள மெல்ல மெல்ல கொல்லும். ஃபோன்ல வர்ற நோட்டிஃபிகேஷனை பார்த்து உன் நிம்மதியை ஏன் கெடுத்துக்கிற? அவன் மெசேஜ் அனுப்பிட்டு நீ ரிப்ளை பண்ணுவியான்னு காத்துட்டு இருப்பான். ஆனா நீ சீன் கூட பண்ணாம இருக்கும்போது அவனோட மதிப்பு அங்க சுக்குநூறா உடையுது. உன் மதிப்பு உன் கையில தான் இருக்கு. நீ ஆன்லைன்ல ஆக்டிவா இல்லாம இருக்கிறது அவனுக்கு ஒரு பெரிய புரியாத புதிரா மாறும். மௌனத்தோட அந்த மர்மம் தான் உன்னை ஒரு ராஜாவா காட்டும். ஒருத்தரை அவமானப்படுத்துறதுக்கு சிறந்த வழி அவங்க இருப்பதையே மறந்துட்டு உன் வாழ்க்கைய வாழ்றது தான். நீ போடுற ஒவ்வொரு சைலண்ட் மூவ்ஸும் அவங்க மண்டைக்குள்ள 1000 வெடிகுண்டுகளை வைக்கும். கத்தாத, கதறாத. உன் போனை உன் வளர்ச்சிக்கு மட்டும் பயன்படுத்து. அவன் அனுப்புற விஷமான வார்த்தைகளை உன் மௌனம்ங்கிற கவசத்தை வச்சு தடுத்து நிறுத்து. உன்னோட இந்த டிஜிட்டல் மௌனம் அவனுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. நீ என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா என்னோட அமைதியை உன்னால ஒருபோதும் பறிக்க முடியாதுங்கிற செய்தியை நீ பேசாமலேயே அவன் மூளைக்கு அனுப்பிட்ட. இந்த உலகத்துல உன்னை ஒருத்தன் காயப்படுத்துறான்னா அவன் உன்னை விட ஒரு படி மேலே இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனா நீ எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா உன் பாதையில போகும்போது நீ அவனை விட 1000 மடங்கு உயரத்துல இருக்கிறன்னு அவனுக்கே புரிய வச்சிட்ட. நண்பா, உன் ஃபோன் உன் கட்டுப்பாட்டில் இருக்கட்டும், உன் உணர்ச்சிகள் உன் கட்டுப்பாட்டில் இருக்கட்டும். அந்த மௌனம் அவங்க தூக்கத்தை கெடுக்கும். இவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படிங்கிற கேள்வி அவங்கள உள்ளுக்குள்ளேயே அரிக்கும். உன்னை சிதைக்க நினைச்சவங்க உன் ஆன்லைன் மௌனத்தை பார்த்து மிரண்டு நிற்பாங்க. உன்னோட இந்த தந்திரம் தான் உனக்கு ஒரு புதிய ஆளுமையை கொடுக்கும். யாருக்காகவும் உன் கௌரவத்தை விட்டு கொடுக்காத. அமைதியாயிரு, ஆனா ஆழமா வேலை செய். உன் டிஜிட்டல் வேர்ல்டுல நீ ஒரு மர்ம மனிதனாயிரு. அதுதான் உன்னை ஒரு சாதனையாளனா மாற்றும். உன்னோட ஒவ்வொரு அடியும் அவனுக்கு ஒரு இடி மாதிரி இருக்கட்டும். அதுக்கு முதல் படி இந்த டிஜிட்டல் மௌனம் தான். இதை சரியா கடைபிடி, வெற்றி உனதே. பகுதி 4. வெற்றியே மிகப்பெரிய மௌனம். நண்பா, யாராவது உன்னை அவமானப்படுத்திட்டா இல்ல உன் மனசை உடைச்சிட்டா உடனே அவங்க முன்னாடி போய் நின்னு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் பாருன்னு சவால் விடுறது தான் நாம செய்யற மிகப்பெரிய தப்பு. அப்படி சவால் விடுறது ஒரு பலவீனமான செயல் நண்பா. ஏன்னா நீ என்ன பண்ண போறேன்னு உன்னோட ரகசியத்தை அவங்கிட்டயே சொல்லி கொடுத்துட்றேன். சாணக்கியர் சந்திரகுப்த மௌரியருக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் இதுதான். உன் வாழ் பேசும் வரை உன் வாய் மௌனமாக இருக்கட்டும் என்பதுதான் அது. நீ யார பத்தியும் புகார் சொல்லாத, யாரையும் அசிங்கமா திட்டாத, யாரையும் பழி வாங்கணும்னு துடிக்காத. அதுக்கு பதிலா ஒரு அமைதியான இடத்துல உன்னை நீயே பூட்டிக்கிட்டு உன் வேலை மேல மட்டும் வெறித்தனமான கவனத்தை செலுத்து. 1 வருஷம் 2 வருஷம் நீ யாருன்னே இந்த உலகுக்கு தெரியக்கூடாது. நீ இருக்கிற இடமே யாருக்கும் புரியக்கூடாது. உன்னை பத்தி தப்பா பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், உன்னை ஏளனம் பண்றவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நீ அதையெல்லாம் ஒரு தூசியா நினைச்சிட்டு உன் லட்சியத்தை நோக்கி ஓடு. ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீ ஒரு மாபெரும் உயரத்துல போய் நிப்ப. அப்போ உன்னை காயப்படுத்தினவன் தற்செயலா உன் பேரை எங்கேயாவது கேட்கும்போது அவன் மண்டையில இடி விழணும். அந்த இடத்துல நீ ஒரு வார்த்தை கூட பேச தேவையில்லை. உன்னோட அந்த அந்தஸ்து அவன் முகத்துல ஓங்கி ஒரு அறவிடும்பாரு. அதுதான் உண்மையான பழிவாங்குதல். நீ மௌனமா இருந்து செதுக்குன உன் சாம்ராஜ்யம் அவங்க முன்னாடி நிக்கும்போது அவங்க குற்ற உணர்ச்சியிலையும் ஆச்சரியத்திலையும் வாயடைச்சு போவாங்க. இவனை போய் தப்பா எடை போட்டுட்டமே, இவ்வளவு காயப்படுத்தியும் இவன் எப்படி இவ்வளவு உயரத்துக்கு போயிட்டான்னு அவங்க மனசாட்சி அவங்களையே கொல்லும். நண்பா, உன் வளர்ச்சியை விட பெரிய தண்டனை உன்னை காயப்படுத்தினவனுக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது. அந்த வளர்ச்சியை நீ மௌனமா இருந்துதான் அடைய முடியும். ஏன்னா கத்துறவன் எப்பவும் தோத்து போவான், காரியம் செய்யறவன் மட்டும்தான் ஜெயிப்பான். உன் உழைப்பு சத்தமில்லாம இருக்கட்டும், ஆனா உன்னோட வெற்றி இந்த உலகத்தையே அதிர வைக்கிற பேரிடி சத்தமா இருக்கட்டும். நீ பேசாத ஒவ்வொரு வார்த்தையும் உனக்குள்ள ஒரு சக்தியா மாறும். அந்த சக்தியை உன் லட்சியத்துக்காக பயன்படுத்து. உன்னை சிதைக்க நினைச்சவங்க உன் வெற்றியை பார்த்து மிரண்டு நிக்கணும். நீ பழிவாங்க துடிச்சா உன்னோட ஆற்றல் வீணாகும். ஆனா நீ முன்னேற துடிச்சா உன் எதிரி தானா அழிஞ்சு போவான். உன் மௌனம்ங்கிறது ஒரு தவம் மாதிரி. அந்த தவத்துல கிடைச்ச வரந்தான் உன்னோட வெற்றி. யாரோ ஒருத்தன் வீசின கல்லுக்காக நீ ஏன் கலங்குற? அந்த பாதையில இருக்கிற முள்ளையெல்லாம் ஒதுக்கிட்டு உன் பயணத்தை தொடரு. உன் வளர்ச்சி தான் உன்னை காயப்படுத்தினவனுக்கு நீ கொடுக்கிற கசப்பான மருந்து.
அவன் உன் முன்னாடி சின்ன மனுஷனா தெரியணும்னா நீ அவனை விட பல மடங்கு உயரத்துல இருக்கணும். அந்த உயரத்துக்கு போற வரைக்கும் உன் வாயை திறக்காத. உன்னோட மௌனம் ஒரு போர் தந்திரம். அந்த தந்திரம் உன்னை ஒரு மகா வீரனா மாற்றும். நீ ஜெயிச்சு நிக்கிற அந்த நிமிஷம் உன்னை அவமானப்படுத்தினவன் உன் முன்னாடி வந்து தலை குனிஞ்சு நிப்பான். அப்பவும் நீ அமைதியாவே இரு. உன்னோட அந்த பெருந்தன்மையான மௌனம் அவனோட ஈகோவை சுக்குநூறா உடைக்கும். நீ ஒரு மாபெரும் மலையா நிக்கும்போது அவன் வெறும் தூசியா பறந்து போவான். உன் உழைப்பு மௌனமா இருக்கட்டும். உன் வெற்றி உறக்க பேசட்டும். பகுதி 5. மர்மமான புன்னகை. நண்பா, மௌனத்தோட மர்மம் ஒரு பக்கம் இருந்தா, அந்த மௌனத்தோட சேர்ற ஒரு சின்ன புன்னகை இருக்கே, அது உலகத்திலேயே மிக கொடிய ஆயுதம். உன்னை ஒருத்தன் மிக மோசமா காயப்படுத்திட்டான். உன்னோட மானத்தையே வாங்குற மாதிரி எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டான்னு வச்சுப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு தற்செயலா ஒரு இடத்துல நீ அவனை நேருக்கு நேர் பார்க்குற சூழல் வருது. அந்த நேரத்துல சாதாரண மனுஷங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்னு கோபத்துல முகத்தை திருப்பிக்கிட்டு போவாங்க, இல்லனா வன்மத்தோட முறைச்சு பார்ப்பாங்க. ஆனா சாணக்கியர் சொல்ற ராஜதந்திரம் வேற. நீ அவனை பார்க்கும்போது உன் முகத்துல எந்த ஒரு வன்மமும் இல்லாம ரொம்ப இயல்பா ஒரு சின்ன புன்னகைய வீசு. ஆனா ஒரு வார்த்தை கூட பேசாத. அப்படியே அவனை கடந்து போயிட்டே இரு. அந்த புன்னகை அவனுக்குள்ள ஒரு பெரிய போரை ஆரம்பிக்கும். நான் இவ்வளவு துரோகம் பண்ணுனேன், இவனை இவ்வளவு அசிங்கப்படுத்தினேன், ஆனா இவன் என்னடானா எதுவுமே நடக்காத மாதிரி சிரிச்சிட்டு போறானேன்னு அவன் மண்டை குழம்பும். ஒருவேளை இவன் நம்மள ஒரு ஆளாவே மதிக்கலையோ, இவன் வாழ்க்கையில நாம ஒரு தூசி கூட இல்லையோங்கிற சந்தேகம் அவங்க ஈகோவை சுக்குநூறா உடைக்கும். சாணக்கியர் சொல்றாரு, உன் எதிரியை நீ மதிக்கவே இல்லை என்பதுதான் நீ அவனுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய அவமானம். உன்னோட அந்த மர்மமான புன்னகை அவனுக்கு ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி கேட்கும். நீ என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா என்னோட மகிழ்ச்சியை உன்னால ஒருபோதும் பறிக்க முடியாதுங்கிற செய்தியை நீ பேசாமலேயே அவன் மூளைக்கு அனுப்பிட்ட. உன்னை சிதைக்க நினைச்சவன் உன் முன்னாடி வந்து நிக்கும்போது நீ கலங்காம சிரிச்சா அவன்தான் தோத்து போனதா உணர்வான். அந்த புன்னகையில ஒரு ஆளுமை இருக்கணும். உன் வார்த்தைகள் என் மனசை தொடக்கூட தகுதி இல்லாதவைன்னு அந்த சிரிப்பு சொல்லணும். அவன் உன் முன்னாடி சின்ன மனுஷனா தெரிவான். நீ ஒரு மாபெரும் மலையா தெரிவ. நண்பா, அழுது நிக்காத, கத்தி பேசாத, மௌனமா ஒரு புன்னகையை மட்டும் வீசு. அந்த புன்னகை அவன் தூக்கத்தை கெடுக்கும். இவன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்கிற கேள்வி அவனை உள்ளுக்குள்ளேயே அரிக்கும். நீ அவனை திட்டுனா அவனுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும், ஆனா நீ சிரிச்சா அவனுக்கு பயம் வரும். ஒரு புரியாத புதிர் எப்பவும் பயத்தை கொடுக்கும். நீ அவனுக்கு ஒரு புதிரா மாறு. உன்னோட இந்த தந்திரம் அவனோட கர்வத்தை மொத்தமா அழிக்கும். அவன் முன்னாடி நீ ஒரு வெற்றியாளனா நிப்ப. அவன் ஒரு குற்றவாளியா தலகுனிஞ்சு நிப்பான். உன் மௌனமான புன்னகை உன் மன வலிமையை காட்டும். அந்த சிரிப்பு உன்னை ஒரு முதிர்ச்சியான மனிதனா உலகத்துக்கு அடையாளம் காட்டும். எதிரியை வீழ்த்த வாழ் தேவையில்லை. உன்னோட இந்த ஒரு நொடி புன்னகை போதும். உன்னை அழிக்க நினைச்சவங்க உன் சிரிப்பை பார்த்து மிரண்டு நிப்பாங்க. உன் சந்தோஷத்தை உன்கிட்ட இருந்து எவராலும் திருட முடியாதுன்னு நிரூபிச்சிட்ட. இனிமேல் உன்னை காயப்படுத்தினவன் முன்னாடி நீ அழுதுட்டு இருக்காத. கெத்தா ஒரு சிரிப்பை வீசிட்டு உன் பாதையில போயிட்டே இரு. உன்னோட அந்த புன்னகை தான் அவனுக்கு நீ கொடுக்கிற ஆகச்சிறந்த பதிலடி. பகுதி 6. வலியை ரகசியமாகவை. நண்பா, இந்த உலகத்துல நாம செய்யற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? நமக்கு ஒரு காயம் பட்ட உடனே, ஒருத்தன் நம்மளை ஏமாத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே 4 பேர்கிட்ட போய் நின்னு புலம்புறது தான். அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான், நான் அவனை அவ்வளவு நம்புனேன், ஆனா அவன் என்ன நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டான்னு நீ மத்தவங்க கிட்ட சொல்லும்போது நீ உன்னோட பலவீனத்தை அந்த ஊர் முழுக்கவும் தாரை வார்த்து கொடுக்கறேன்னு அர்த்தம். சாணக்கியர் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. பாம்பு தன் விஷத்தை காட்டக்கூடாது, சீரிடதை மட்டும் காட்ட வேண்டும் என்பதுதான் அது. உன்னை ஒருத்தன் காயப்படுத்திட்டானா, அந்த வலி உனக்குள்ள ஒரு ரகசியமா இருக்கட்டும். அந்த வலியை யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காத. ஏன்னா நீ யாருக்கிட்ட தேறுதல் தேடி போறியோ அவங்களே நாளைக்கு உன்னை வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க. நீ மௌனமா இருக்கும்போதுதான் உன் எதிரிக்கு ஒரு பெரிய பயம் இருக்கும். இவ்வளவு பெரிய அடி வாங்கியும் இவன் எப்படி இன்னும் அமைதியா இருக்கான், இவன் மனசுக்குள்ள என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு அவங்க அணு அணுவா நடுங்கணும். உன் வலியை நீ வெளியே சொல்லும்போது அது வெறும் புகாரா மாறிடும். ஆனா அத உனக்குள்ளேயே வச்சு மௌனமா இருக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய உத்வேகமா மாறும். அந்த வலி உனக்குள்ள ஒரு தீயை மூட்டணும். அந்த தீ உன்னை ஒரு வெற்றியாளனா செதுக்கணும். காயப்படுத்தியவன் உன்னை வந்து பார்க்கும்போது நீ கவலைப்படாம உன் வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது அவன்தான் தோத்து போனதா உணர்வான். மௌனம் என்பது பலவீனம் கிடையாது நண்பா, அது ஒரு மிகப்பெரிய அதிகாரம். ஒரு ராஜா தன் அடுத்த கட்ட நடவடிக்கையை ஒருபோதும் வெளியே சொல்ல மாட்டார். நீயும் ஒரு ராஜாவா இரு. உன் மௌனம் அவங்களை யோசிக்க வைக்கட்டும்.
உன்னோட அந்த ரகசியமான வலி அவங்களுக்கு ஒரு புரியாத புதிரா இருக்கட்டும். நீ அழுது வழிஞ்சா அவன் சந்தோஷப்படுவான். ஆனா நீ எதையுமே காட்டிக்காம மௌனமா இருந்தா அவனுக்கு தூக்கமே வராது. இவன் எப்போ திருப்பி அடிப்பாங்கிற பயமே அவனை பாதியா சிதைக்கும். உன்னோட வலிய ஒரு ஆயுதமா மாத்து, அதை வீணாக்கிடாத. ஒரு சிற்பி எப்படி கல்ல செதுக்கும்போது வர்ற வலிய பொறுத்துக்கிட்டு ஒரு அழகான சிலைய கொண்டு வர்றாரோ, அதே மாதிரி உன் வாழ்க்கையில விழுந்த அடிய வச்சு உன்னை நீயே ஒரு மகா வீரனா செதுக்கிக்கோ. உன்னோட அந்த ரகசிய மௌனம் உன்னை ஒரு முதிர்ச்சியான மனிதனா உலகத்துக்கு காட்டும். உன்னை சிதைக்க நினைச்சவங்க உன் மௌனமான ஆளுமையை பார்த்து மிரண்டு நிப்பாங்க. காயங்களை ரகசியமாவை, உழைப்பை மௌனமாவை, வெற்றியை மட்டும் உலகத்துக்கு சத்தமா காட்டு. அந்த ரகசியம்தான் உன்னோட பலம். அதை யாருக்கும் வித்துடாத. உன் மௌனம் அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை மட்டுமில்ல, அது உனக்கான ஒரு கவசம். இனிமேல் உன் வலியை உன் மௌனமே சுமக்கட்டும். உன் வளர்ச்சி அவங்கள அலற வைக்கட்டும். பகுதி 7. கண்கள் பேசும் மௌனம். நண்பா, இந்த உலகத்துல வாயால பேசுற வார்த்தைகளை விட உன் கண்கள் பேசுற மௌனத்துக்கு அதிகாரம் அதிகம். உன்னை ஒருத்தன் காயப்படுத்திட்டான், இல்ல எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறான் அப்படின்னா அந்த இடத்துல நீ பதிலுக்கு பேசாம உன் கண்களாலேயே அவனை சிதைக்க முடியும். சாணக்கியர் ஒரு தந்திரம் சொல்லியிருக்காரு. உன் பார்வையில் ஒரு சிங்கத்தின் தீர்க்கம் இருக்கட்டும் என்பதுதான் அது. அவன் உன் முன்னாடி நின்னு குத்தலான பேச்சை வீசும்போது நீ ஒரு வார்த்தை கூட பேசாத. ஆனா உன் கண்களை அவன் கண்கள்ல இருந்து ஒரு இன்ச்சு கூட அகற்றாத. மிக நிதானமா, ஒரு விதமான அலட்சியத்தோட அவன் கண்களையே ஒரு 10 முதல் 15 வினாடிகள் உற்றுப்பாரு. அந்த மௌனமான பார்வை அவனுக்குள்ள ஒரு பெரிய நடுக்கத்தை உருவாக்கும். ஏன் இவன் இப்படி பார்க்கறான்? இவன் பார்வையில ஒரு அதிகாரம் தெரியுதே, இவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கானோ? அவன் தடுமாறுவான். நீ பேசுற 1000 வசவுகளை விட அந்த ஒரு கூர்மையான மௌனமான பார்வை அவன் ஆன்மாவையே சுடும். அலட்சியமே அதிகாரம் நண்பா. அந்த பார்வைக்கப்புறம் ஒரு சிறிய அலட்சியமான சிரிப்பை உதிர்த்து விட்டு அவன் அங்கு இல்லாதது போலவே உன் வேலையை பார்க்க தொடங்கு. இதுதான் அந்த ராஜதந்திரம். அவன் உன்னை நோக்கி எறிந்த அந்த விஷம் உன் மௌனமான பார்வையால அவருக்கே திரும்பிச் சென்றுவிடும். யாரோ ஒரு முகம் தெரியாத அந்நியனை பார்ப்பது போல நீ அவனை பார்க்கும்போது அவனோட இருப்பே உனக்கு ஒரு பொருட்டில்லைங்கிறது அங்கு நிரூபணமாகுது. ஒரு மனுஷனுக்கு அவனோட பேச்சுக்கு பதில் கிடைக்காத போதுதான் அவன் தன் சுயமதிப்பை இழக்கிறான். உன் மௌனம் வெறும் அமைதி கிடையாது, அது ஒரு கண்ணாடி. அவன் எவ்வளவு கீழ்த்தரமானவன் என்பதை அந்த மௌனம் அவனுக்கு தெளிவா காட்டும். உன்னை சிதைக்க வந்தவன் உன் மௌனமான ஆளுமையால் நிலைகுலைந்து போவான். வார்த்தைகள் பொய்யாகலாம், ஆனா கண்கள் ஒருபோதும் பொய் சொல்லாது. உன் கண்கள்ல இருக்கிற அந்த தைரியம் அவனுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. உன்னால என்னை அசைக்க முடியாதுங்கிற செய்திய உன் மூளைக்கு கடத்தும். கத்தாதே, உன் கண்களை ஒரு ஆயுதமா மாத்து. ஒரு வேட்டைக்காரன் எப்படி இரையை பார்க்கும்போது நிதானமா இருப்பானோ, அந்த நிதானம் உன் பார்வையில் இருக்கட்டும். அவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உன் காதுல விழாத மாதிரி, ஆனா உன் பார்வை அவன் இதயத்தை துளைக்கிற மாதிரி இருக்கணும். அந்த பார்வை அவனை தூங்க விடாம செய்யும். மௌனமா இருந்து ஒருத்தரை பணிய வைக்கிற வித்தை இதுதான். உன் கண்கள் பேசும் மௌனம் உன்னை ஒரு மகா வீரனா உலகத்துக்கு காட்டும். எதிரி உன் முன்னாடி கூனி குறுகி நிற்பான். அந்த பார்வையிலேயே அவன் தோத்து போயிட்டான்னு அவனுக்கே புரியும். உன் மௌனம் உன் பலம், உன் பார்வை உன் அதிகாரம். இனிமேல் உன்னை காயப்படுத்துறவன் முன்னாடி அழுது தலைகுனியாதே. சிங்கத்தைப் போல நேருக்கு நேர் அவன் கண்ணப்பாரு. அந்த மௌனமான போர்ல வெற்றி எப்பவும் உனக்கே. பகுதி 8. மன்னிப்பு இல்லாத தூரம். நண்பா, இந்த உலகத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, உன்னை காயப்படுத்தினவங்கள மன்னிச்சிடு, அப்போதான் உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்னு. ஆனா சாணக்கியர் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா ஒரு எச்சரிக்கை கொடுக்கறாரு. துரோகம் செய்தவனை மீண்டும் நம்புவது தற்கொலைக்குச் சமம் என்பதுதான் அது. உன்னை ஒருத்தன் உயிரா நேசிச்சவனோ இல்ல கூட இருந்தவனோ அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான்னா அவனை தூக்கி எறியறது தான் உனக்கு நீயே கொடுத்துக்கிற மரியாதை. அவன் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து உன் முன்னாடி நின்னு மன்னிப்பு கேட்கலாம். இல்லன்னா எதுவுமே நடக்காத மாதிரி மறுபடியும் பேச வரலாம். அந்த இடத்துல நீ சண்டை போடாத, கத்தி அவமானப்படுத்தாத. ஆனா அவனை உன் எல்லைக்குள்ள மட்டும் மறுபடியும் நுழைய விட்டுடாத. உன் மௌனம் அங்க ஒரு பெரிய சீன பெருஞ்சுவர் மாதிரி இருக்கணும். அவன் பேச வரும்போது நீ ரொம்ப நாகரீகமா பதில் சொல்லலாம். ஆனா அந்த பேச்சுல பழைய நெருக்கம் ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. உன்னோட வார்த்தைகள்ல ஒரு குளிர்ச்சியும் ஒரு மௌனமான இடைவெளியும் இருக்கணும். அந்த இடைவெளிதான் அவனுக்கு நீ கொடுக்கிற ஆகச்சிறந்த தண்டனை.
உன்னை எழுந்ததுக்கு அப்புறம்தான் உன்னோட மதிப்பு அவனுக்கு அணு அணுவா புரியணும். ஒரு தப்பான முடிவெடுத்து ஒரு நல்ல மனுஷனை தொலைச்சிட்டோமேங்கிற அந்த வலி அவனை வாழ்நாள் முழுக்க வாட்டணும். நீ கத்தி பேசி சண்டையிட்டா அவன் மனசுக்குள்ள நல்ல வேளை இவனை விட்டு விலகுனது நல்லதுதான்னு ஒரு சமாதானம் தேடிக்குவான். ஆனா நீ கண்ணியமா மௌனமா ஒரு அந்நியம் மாதிரி விலகி செல்லும்போது அந்த வெற்றிடத்தை அவனால யாராலையும் நிரப்ப முடியாது. நண்பா, உன் மௌனம் அவனுக்கு ஒரு செய்திய தெள்ளத் தெளிவா சொல்லணும். உனக்கு என் வாழ்க்கையில இனிமே ஒரு இடம் கிடையாதுங்கிறது தான் அது. பழி வாங்கிறத விட ஒருத்தர உன் வாழ்க்கையிலிருந்து முழுமையா டிலீட் பண்றது தான் மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றிய உன்னோட இந்த தீர்க்கமான மௌனம் உறுதிப்படுத்தும். அவன் முன்னாடி நீ ஒரு புரியாத புதிரா எட்ட முடியாத சிகரமா மாறிடு. உன்னை தொடுறதுக்கு அவன் துடிச்சாலும் உன் மௌனம் அவனை தடுத்து நிறுத்தணும். மன்னிப்புங்கிறது பலவீனம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா துரோகிய மன்னிச்சு ஏத்துக்கிறது தான் மிகப்பெரிய பலவீனம். நீ ஒரு ராஜாவா உன் கௌரவத்தை காப்பாத்திக்கோ. அவனுக்கு நீ கொடுக்கிற அதிகபட்ச தண்டனை அவனோட உலகத்துல இருந்து நீ மௌனமா வெளியேறதுதான். அவன் கூப்பிட்டாலும் திரும்பாத ஒரு தூரத்துக்கு போயிடு. உன்னோட இந்த வைராகியமான மௌனம் உன்னை ஒரு முதிர்ச்சியான மனிதனா உலகத்துக்கு காட்டும். உன்னை சிதைக்க நினைச்சவங்க உன் மௌனமான ஆளுமைய பார்த்து மிரண்டு நிப்பாங்க. காயப்படுத்தினவர் உன் முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்டு அழுதாலும் நீ ஒரு பாறை மாதிரி அசையாம நில்லு. உன் மௌனம் உன் பலம், அந்த தூரம் உன்னோட அதிகாரம். இனிமேல் உன்னை ஏமாத்தினவன் முன்னாடி மறுபடியும் போய் ஒட்டிட்டு நிக்காத. சிங்கத்தை போல தனியா உன் பாதையில போய்கிட்டே இரு. உன்னோட இந்த மௌன இடைவெளிதான் அவனுக்கு நீ கொடுக்கிற வாழ்நாள் தண்டனை. பகுதி 9. சுய முன்னேற்றத்தில் மௌனம். நண்பா, சாணக்கியர் சொன்ன ஒரு ஆகச்சிறந்த தந்திரம் என்ன தெரியுமா? உன் அடுத்த அடியை உன் நிழலுக்கு கூட தெரியாமல் வை என்பதுதான் அது. உன்னை ஒருத்தன் காயப்படுத்திட்டான், உன்னை ஒரு துரும்புக்கு கூட மதிக்காம கேவலப்படுத்திட்டான்னு வச்சுக்கோ. அந்த நிமிஷமே அவங்கிட்ட போய் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் பாருன்னு சவால் விடுறது ரொம்ப பலவீனமான செயல். ஏன்னா நீ சவால் விடும்போதே உன்னோட சக்தியை அந்த வார்த்தைகள்ல வீணாக்குற. அதுக்கு பதிலா ஒரு இருட்டு அறைக்குள்ள உன்னை நீயே பூட்டிக்கோ. மௌனமா உன் வேலையில மட்டும் இறங்கு. 1 வருஷம் 2 வருஷம் நீ யாருன்னே இந்த உலகுக்கு தெரியக்கூடாது. நீ என்ன பண்றன்னு உன் எதிரிக்கு ஒரு துளி கூட தகவல் போகக்கூடாது. உன்னை பத்தி தப்பா பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், அவமானப்படுத்துறவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நீ அதையெல்லாம் ஒரு தூசியா நினைச்சிட்டு உன்னை நீயே செதுக்கிக்கோ. நீ எப்போ ஒரு மாபெரும் உயரத்துக்கு போய் நிக்கிறியோ அப்போ உன்னை காயப்படுத்தினவன் அந்த உயரத்தை பார்த்து அண்ணாந்து நிக்கணும். அந்த நிமிஷத்துல நீ ஒரு வார்த்தை கூட பேச தேவையில்லை. நீ மௌனமா இருந்து செதுக்கின உன் சாம்ராஜ்யம் அவன் முன்னாடி நிக்கும்போது அது அவன் முகத்துல ஓங்கி ஒரு அற விடும் பாரு. அதுதான் உண்மையான பழிவாங்குதல். நீ பேசாமலேயே அவன் மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்கும். இவனை போய் தப்பா எடை போட்டுட்டோமே, இவனை இவ்வளவு காயப்படுத்தியும் இவன் இவ்வளவு உயரத்துக்கு போயிட்டானேன்னு அவன் குற்ற உணர்ச்சியில கதறுவான். நண்பா, உன் வளர்ச்சியை விட பெரிய தண்டனை உன்னை காயப்படுத்தினவனுக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது. அந்த வளர்ச்சியை நீ மௌனமா இருந்துதான் அடைய முடியும். கத்துறவன் எப்பவும் தோத்து போவான், ஆனா காரியம் செய்யறவன் மட்டும்தான் ஜெயிப்பான். உன் உழைப்பு சத்தமில்லாம இருக்கட்டும், ஆனா உன்னோட வெற்றி இந்த உலகத்தையே அதிர வைக்கிற பேரிடி சத்தமா இருக்கட்டும். நீ பேசாத ஒவ்வொரு வார்த்தையும் உனக்குள்ள ஒரு சக்தியா மாறும். அந்த சக்தியை உன் முன்னேற்றத்துக்காக பயன்படுத்து. உன்னை சிதைக்க நினைச்சவங்க உன் மௌனமான உழைப்பை பார்த்து மிரண்டு நிக்கணும். நீ பழிவாங்க துடிச்சா உன்னோட நேரம் வீணாகும், ஆனா நீ முன்னேற துடிச்சா உன் எதிரி தானா அழிஞ்சு போவான். உன் மௌனம்ங்கிறது ஒரு தவம் மாதிரி. அந்த தவத்துல கிடைக்கிற வரம் தான் உன்னோட வெற்றி. யாரோ ஒருத்தன் வீசின கல்லுக்காக நீ ஏன் கலங்குற? அந்த பாதையில இருக்கிற முள்ளையெல்லாம் ஒதுக்கிட்டு உன் பயணத்தை தொடரு. உன் வளர்ச்சி தான் உன்னை காயப்படுத்தினவனுக்கு நீ கொடுக்கிற கசப்பான மருந்து. அவன் உன் முன்னாடி சின்ன மனுஷனா தெரியணும்னா நீ அவனை விட பல மடங்கு உயரத்துல இருக்கணும். அந்த உயரத்துக்கு போற வரைக்கும் உன் வாயை திறக்காத. உன்னோட மௌனம் ஒரு போர் தந்திரம். அந்த தந்திரம் உன்னை ஒரு மகா வீரனா மாற்றும். நீ ஜெயிச்சு நிக்கிற அந்த நிமிஷம் உன்னை அவமானப்படுத்தினவன் உன் முன்னாடி வந்து தலை குனிஞ்சு நிப்பான். அப்பவும் நீ அமைதியாவே இரு. உன்னோட அந்த பெருந்தன்மையான மௌனம் அவனோட ஈகோவை சுக்குநூறா உடைக்கும். நீ ஒரு மாபெரும் மலையா நிக்கும்போது அவன் வெறும் தூசியா பறந்து போவான். உன் உழைப்பு மௌனமா இருக்கட்டும், உன் வெற்றி உரக்க பேசட்டும். சத்தமில்லாத உழைப்பு தான் சரித்திரத்தை படைக்கும். நீ மௌனமா உன் லட்சியத்தை நோக்கி ஓடுற அந்த வேகம் உன்னை காயப்படுத்தினவன் மனசுல ஒரு திகில உண்டாக்கும். இவன் இன்னும் அடங்கலையா, இவன் இன்னும் கவலைப்படலையான்னு குழம்பி போவான். அந்த குழப்பமே அவனுக்கான தண்டனை. நீ பேசாத ஒவ்வொரு சொல்லும் உன் செயல்ல தெரியணும். ஒரு நாள் அந்த வெற்றி செய்தி ஊர் முழுக்க பரவும் போது நீ அமைதியா ஒரு வாரத்துல நின்னு வேடிக்கை பாரு. அன்னைக்கு உன் மௌனம் தரும் அந்த அதிகாரம் வேற எதுலையும் கிடைக்காது.
உன் வளர்ச்சியை பார்த்து அவன் அழணும். ஆனா நீ மௌனமா அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு போய்கிட்டே இரு. இதுதான் சாணக்கிய நீதியோட வெற்றி ரகசியம். மௌனமா முன்னேறு, மாபெரும் சரித்திரம் படை. பகுதி 10. அந்நியன் மாதிரி நடந்து கடந்து போ. நண்பா, இந்த 10 தந்திரங்கள்லயே மிக கொடிய, அதே சமயம் மிக உயரிய ராஜதந்திரம் எது தெரியுமா? உன்னை ஒருத்தன் உயிரா நேசிச்சவனோ இல்ல கூட இருந்தவனோ அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான்னா அவனுக்கு நீ கொடுக்கக்கூடிய உச்சக்கட்ட தண்டனை அவன் உன் வாழ்க்கையிலேயே இல்லாத ஒரு அந்நியன் மாதிரி, ஒரு முகம் தெரியாத ஆள் மாதிரி நீ நடந்துக்கிறது தான். சாணக்கிய நீதியோட இறுதி ஆயுதம் இதுதான் நண்பா. ஒருத்தரை பழி வாங்குறதோ இல்ல திட்டுறதோ கூட ஒரு வகையான முக்கியத்துவம் கொடுக்கறது தான். ஏன்னா உன் மனசுல அவனுக்காக இன்னும் ஒரு இடம் இருக்குன்னு அதை அர்த்தப்படுத்துது. ஆனா அவனை ஒரு அந்நியனை போல, ஒரு கண்ணுக்கு தெரியாத தூசிய போல நீ கடந்து போகும்போது அவனோட ஈகோ மொத்தமா நொறுங்கி சாம்பலாயிடும். ரோட்ல போகும்போது உன்னை ஒரு நாய் குறைச்சா நீ திரும்பி பார்த்துட்டு போவியா, இல்ல ஒரு கல்லை எடுத்து போட்டுட்டு உன் பாட்டுக்கு வருவியா? அதே மாதிரி தான் உன்னை ஒருத்தன் காயப்படுத்திட்டான்னா அவன் உன் வாழ்க்கையோட பக்கங்கள்ல இருந்து முழுசா கிழிக்கப்பட்ட ஒரு காகிதம்னு முடிவு பண்ணிக்கோ. வழியில தற்செயலா அவனை பாக்குறியா, முகம் தெரியாத ஒரு வழிபோக்கனை பாக்குற மாதிரி ஒரு மௌனமான பார்வையோட அப்படியே கடந்து போயிடு. உன்னோட அந்த அலட்சியமான மௌனம் அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும். நான் இவ்வளவு துரோகம் பண்ணினேன், இவ்வளவு காயப்படுத்தினேன், ஆனா இவ என்னடானா என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி ஒரு அந்நியன் மாதிரி போறானேன்னு அவன் மண்டை குழம்பி போயிடும். இவன் வாழ்க்கையில நமக்கு ஒரு தூசி அளவுக்கு கூட மதிப்பில்லையோங்கிற அந்த சந்தேகம் அவனை உள்ளுக்குள்ளேயே அரிக்கும். நீ அவனை பார்த்து முறைச்சா அவனுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ஆனா நீ அவனை பார்க்காமலே போனா அவனுக்கு ஒரு பெரிய அவமானம் ஏற்படும். பழி வாங்கிறத விட ஒருத்தரை உன் வாழ்க்கையில இருந்து மௌனமாவே டிலீட் பண்றது தான் மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றிக்கு உன் மௌனம் தான் அஸ்திவாரம். உன்னை இழந்த அந்த வலி அவனை வாழ்நாள் முழுக்க கதற வைக்கும். நீ ஒரு ராஜாவா உன் கௌரவத்தை காப்பாத்திக்கோ. உனக்கு தகுதி இல்லாதவங்களுக்காக உன் வார்த்தைகளை வீணாக்காத. உன் மௌனம் ஒரு சீன பெருஞ்சுவர் மாதிரி உன்னை சுத்தி இருக்கட்டும். அதை தாண்டி அவன் உள்ள வர முடியாத அளவுக்கு நீ ஒரு அந்நியனா மாறிடு. ஒரு அந்நியன் கிட்ட நாம சண்டை போட மாட்டோம், கோபப்பட மாட்டோம், அதே சமயம் அன்பு காட்ட மாட்டோம். அதே நிலைய அவனுக்கும் கொடு. அவன் கூப்பிட்டாலும் காதுல விழாத மாதிரி உன் பாதையில போயிட்டே இரு. இந்த உலகத்துல உனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம் இருக்கு. அந்த சாம்ராஜ்யத்துல துரோகிகளுக்கு இடம் கிடையாது. உன்னோட இந்த தீர்க்கமான மௌனம் உன்னை ஒரு முதிர்ச்சியான மனிதனா உலகத்துக்கு காட்டும். உன்னை சிதைக்க நினைச்சவங்க உன் மௌனமான ஆளுமையை பார்த்து மிரண்டு நிப்பாங்க. காயப்படுத்தினவன் உன் முன்னாடி வந்து நின்னாலும் அவன் ஒரு பிணத்துக்கு சமம்னு நினைச்சிட்டு விலகி போயிடு. உன் மௌனம் உன் பலம், அந்த அந்நியத்தன்மை உன்னோட மிகப்பெரிய அதிகாரம். இனிமேல் உன்னை ஏமாத்தினவன் முன்னாடி மறுபடியும் போய் புலம்பாத. சிங்கத்தை போல தனியா உன் லட்சிய பாதையில போயிட்டே இரு. உன்னோட இந்த அந்நிய மௌனம்தான் அவனுக்கு நீ கொடுக்கிற வாழ்நாள் தண்டனை. முடிவா ஒன்னு சொல்றேன் நண்பா, இந்த 10 தந்திரங்களும் உன் வாழ்க்கைய மாத்தப் போகுது. இனிமே நீ ஒரு பலவீனமான மனுஷன் இல்ல, மௌனம்ங்கிற ஆயுதத்தை ஏந்தின ஒரு போர் வீரன். சாம்ராஜ்யம் உனதே, வெற்றி உனதே. இப்ப சொல்லுங்க, இன்னும் அவங்களுக்காக அழுதுட்டு இருக்க போறீங்களா? இல்ல சாணக்கியர் சொன்ன இந்த மௌன ஆயுதத்தை எடுக்க போறீங்களா? உங்களை சிதைக்க நினைச்சவங்க உங்க வளர்ச்சிய பார்த்து மிரண்டு நிக்கணுமா? இந்த மௌன புரட்சியில நீங்களும் ஒரு சைலண்ட் வாரியரா மாற தயாரா? உங்களோட அந்த மௌனமான பதில் என்னன்னு காமெண்ட்ல சொல்லுவீங்களா?